பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமா இருக்கீங்களா? கடந்த வாரமெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு நல்லவராக இருந்தாரா? போதுமானவராக இருந்த நடத்தினாரா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். இந்த குடும்ப ஜெபத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் இருக்கிறாங்களா நீ பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா உங்களுடைய முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பது தான் தேவனுக்கு பிரியம். சரியா? உலகத்தில் இருக்கிற சாத்தானை விட நம்மோடு கூட இருக்கிற இயேசு மிகவும் பெரியவர். அதனால் இந்த பிசாசு எத்தனை விதமான போராட்டத்தை கொண்டு வந்தாலும் நம்மை ஜெயிக்க முடியாது. நாம் தான் ஜெயிப்போம். அதனால் நீங்கள் பயப்படக்கூடாது. தைரியமாக சொல்லுங்கள், சாத்தானே, உன்னை காட்டிலும் என்னோடு இருக்கிற இயேசு மிகவும் பெரியவர். அதனால் உன்னை கண்டுலாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு தைரியமாக சொல்லணும். சரியா? சரி, இப்போ எல்லாம் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க, வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நாம் இந்த நாட்களில் யாரை பற்றி தியானித்து கொண்டு வருகிறோம்? ஆபிரகாம், அவனுடைய குடும்பம். அதை வைத்து நம்முடைய குடும்பத்தில் பல காரியங்களை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நம்ம ஜெபித்து வருகிறோம் இல்லையா? இந்த நாளில் கூட ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கலாத்தியர் 3:7 வாசிக்கும்போது, விசுவாச மார்க்கத்தார்கள் யார் யார் இயேசுவை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் என்ற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் ஆபிரகாமுடைய சந்ததி, அவருடைய பிள்ளைகள் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறாரு. இப்போ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, அவர் உங்க கூட இருக்கிறார்ல, அப்புறம் ஆபிரகாமுடைய சந்ததி என்கிற பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. அதே மாதிரி கலாத்தியர் 3:9 வாசிக்கும்போது, இந்த விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கலாத்தியரில் எழுதப்பட்டிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நம்ம கொடுத்திருக்கிற இன்னொரு அற்புதமான வாக்கு தத்துவம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கும் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தபடி ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அந்த ஆசீர்வாதம் நமக்குரியது என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. அப்போ ஆபிரகாமை ஆசீர்வதித்தை போல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை நீங்கள் வேத வசனத்தோடு கூட நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டு விசுவாசிக்க வேண்டும். இது புதிய ஏற்பாட்டில் நமக்கு விசுவாசிகளுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். நீங்கள் ஆதியாகமம் 24:1 வாசிக்கும்போது, ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து கொண்டு வந்தார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறாரு. அப்போது சகல விதமான ஆசீர்வாதம், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், ஆண்டவருடைய நண்பனாய் தேவனோடு நெருங்கி வாழ்கிற ஒரு அனுபவம். இட்ஸ் எ கிரேட் பிளஸ்ஸிங், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங். ரெண்டாவது, சரீரத்தில் நல்ல சுகம். வயதான காலத்திலையும் யுத்தம் பண்ணி ராஜாக்களை மேற்கொள்கிற பலனும் சுகமும், தேவன் நல்ல ஆரோக்கியமுள்ள சரீரத்தை அவர் கொடுத்திருந்தார். முதிர் வயதில் தான் அவர் மரித்தார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், சரீரத்திற்கு அடுத்த ஆசீர்வாதம். அவர் செல்வ சீமானாய் இருந்தார். வெள்ளியும் பொன்னுமுடைய செல்வ சீமான், வேலைக்காரர் வேலைக்காரிகள் என்று சகல விதமான ஆசீர்வாதம் சம்பூரணமாயிருந்தது. அவருடைய சந்ததியை தேவன் பெருக பண்ணினார். எல்லா விதத்திலும் குறைவில்லாதபடி தேவன் ஆசீர்வதித்தார். அதே மாதிரி தான் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கணும். ஏனென்றால் நான் விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையானபடியால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாம் எனக்குரியது, என்னையும் அதே மாதிரி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி முழு இருதயத்தோடு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசிக்கும் போது தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொண்டார்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். இது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆதியாகமம் 15:6 பாருங்க. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் விசுவாசித்தபடியால் தேவன் அதை நீதியாக எண்ணி அவனை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்தார். நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றவர் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து வேதம் கொடுக்கிற சாட்சியை பாருங்க. நாம் கூட கர்த்தரை அப்படி விசுவாசிக்க பழக வேண்டும். விசுவாசத்திலே உறுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். அதற்கு அவர் என்ன செய்தார் பாருங்க. ரோமர் 4:18-22 பைபிளை புரட்டுங்க. அவருடைய விசுவாசத்தை குறித்து அறிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம்.
நீங்கள் ஒரு இயேசுவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்று கர்த்தர் கொடுக்கிற சம்பூர்ணமான ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில், பிள்ளைகள் வாழ்க்கையில், வருமானத்தில், சரீரத்தில் எல்லாம் உண்டாகணுமானா இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு அவசியம். வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ரோமர் 4:18 முதல், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோടെ விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவன் ஆகும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இங்கேதான் அந்த கர்த்தருடைய அந்த வசனம் அவனுடைய விசுவாசத்தை குறித்து தெளிவாக சொல்லு. முதலாவது, நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்த நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவனுக்கு 100 வயது, அவனுடைய மனைவிக்கு 90 வயது, அவனுடைய சரீரம் செத்து விட்டாரு. இனிமேல் அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற வாய்ப்பு இல்லை. சாராளுடைய கர்ப்பம் செத்து விட்டாரு. இனிமேல் அந்த கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உருவாக வாய்ப்பே கிடையாது. இதான் சூழ்நிலை. நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையில் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், சாராளுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உண்டாகணும். அதை விசுவாசித்தானா. நம்ப முடியாத சூழ்நிலை, ஆனால் அதை நம்பிக்கையோடு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். 19 அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. ரொம்ப கவனிங்க, நிறைய பேர் நம்ம விசுவாசத்தில் பலவீனமாகி விடுகிறோம். அதனால தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கக்கூடாது. சரீரத்தில் ஒருவேளை சில பலவீனங்கள் வரலாம் போகலாம். நம்முடைய விசுவாசம் உறுதி உள்ளதாக இருக்கணும். 20 தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல் அந்த விசுவாசத்தோடு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். நம்ம அப்படி இருக்கணும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இந்த மாதிரி விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கக்கூடாது, விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்கணும். உங்களுடைய தேவைக்காக, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, உங்களுடைய சொந்த தேவைக்காக ஒரு வேலை வேணும், திருமண காரியம் நடக்கணும், கற்பத்தின் கனி வேணும், கடன் பிரச்சனை மாறணும், இந்த அற்புதங்களை ஆண்டவர் செய்யணும், அவர் முழுமையாக நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னா விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரியா? அப்போது அவன் சூழ்நிலை பார்க்காதபடி கர்த்தரை விசுவாசித்ததுனால தேவன் அதை நீதியாக எண்ணி அந்த விசுவாசத்தை கனப்படுத்தும்படி ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரை நானும் அப்படி விசுவாசிக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். அந்த விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? ஜெபம், வேத தியானம், கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக தான் விசுவாசம் நமக்குள்ளே பெருகும். ரோமர் 10:17 கர்த்தருடைய வசனத்தை கேட்க கேட்க, விசுவாசமுள்ள வார்த்தைகளை கேட்க கேட்க விசுவாசம் நமக்குள்ளே பெருகும். அப்போ வேத வசனத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். அப்போ நமக்குள்ள விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாய் மாறுவோம். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆண்டவரை துதிக்க வேண்டும். அவன் தேவனை துதித்து விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். சரியா? ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவுக்கு ஊழியத்திற்கு சென்றிருந்த போது அங்கே ஒரு பட்டணத்தில் கூட்டம் ஒழுங்கு செய்திருந்தார்கள். அங்கே தமிழ் மக்கள் அநேகர் கூடி வந்திருந்தாங்க. கூட்டம் முடிந்த பிறகு ஒவ்வொருவராய் வந்து ஜெபிக்கணும்னு விரும்பினதுனால நின்று நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். எல்லாருக்கும் ஜெபித்த பிறகு கடைசியாய் ஒரு தம்பதி வந்தார்கள். இளம் தம்பதி தான், திருமணமாகி சில வருடங்கள் கடந்திருந்தது. நல்ல வேலை செய்கிறாங்க, நல்ல சம்பாத்தியம். அவங்களை விசாரித்த போது அறிந்து கொண்டேன். அப்போ உங்களுக்கு என்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும்னு கேட்டபோது அவங்க ரொம்ப சோகத்தோட துக்கத்தோடு காணப்பட்டார்கள். அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு திருமணமாக இத்தனை வருடம் ஆயிற்று, ஆனால் எங்களுக்கு கற்பத்தின் கனி இல்லை, அந்த சந்ததியின் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னார்கள். நான் அவளை ஆறுதல் படுத்த வண்ணமாக, சரி நீங்கள் இங்கே அமெரிக்காவில் தான் ரொம்ப உயர்ந்த அந்த மருத்துவ காரியமெல்லாம் இருக்கிறது, இந்த மாதிரி குழந்தை இல்லாதவளுக்கு விசேஷமான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குற ஸ்பெஷல் ஆஸ்பத்திரிலாம் இருக்கிறது, நீங்கள் அந்த மாதிரி ஜெபத்தோட முயற்சி பண்ணீங்களான்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், பிரபலமான பெரிய ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் பார்த்து
எங்களை பரிசோதித்து அந்த ரிசல்ட் அவங்க சொல்லிட்டாங்க, உங்களுக்கு குழந்தை பெற்றெடுப்பதற்கான வாய்ப்பே கிடையாது, உங்களுடைய சந்ததி பெருகுவதற்கான வாய்ப்பே இல்லை என்று 2 பேரையும் பரிசோதித்த டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால் வேறு காரியத்தை யோசிங்க, குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது தான் ஃபைனல். அது மாதிரி உயர்ந்த ஒரு ஆஸ்பத்திரியில் காமிச்சாச்சு, பிரபலமான டாக்டர் காமிச்சாச்சு, அவங்களே சொல்லிட்டாங்க முடியாது, அவ்வளோதான், உங்களுக்கு அந்த பிராப்தம் இல்லை, உங்களுடைய சரீரத்தை நாங்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டோம், அதனால வேறு காரியத்தை யோசிங்க, அது அடாப்ஷன் அந்த மாதிரிலாம் ஆலோசனை கொடுத்துட்டாங்க. இவங்களை ரொம்ப பாதித்து விட்டு துக்கத்தோடு வந்து நின்றாங்க. அதை நாங்கள் பார்த்துட்டோம் பிரதர் என்று சொன்னார்கள். நான் சொன்னவங்களை பார்த்து, டாக்டர்ஸ் தானே அப்படி சொன்னாங்க, எவ்வளோ பெரிய உயர்ந்த மருத்துவராக இருக்கலாம், அவங்க நம்ம பரிசோதித்து நம்முடைய சரீரம் நம்முடைய சூழ்நிலையை வைத்து இவ்வளோதான் அப்படின்னு அதை சொல்ல முடியும், அவ்வளோதான் மருத்துவத்தால் முடியும், முடிந்ததை நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுக்கு தான் மருத்துவத்துறை. இப்போது நீ யோசிச்சு பாருங்களேன், ஆபிரகாம் சாராள், ஆபிரகாம் 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு, ஆண்டவர் உற்பவ காலத்திட்டத்தில் ஒரு குழந்தை பெற்றெடுப்பேன்னு சொல்கிறாரு. இப்போ ஆபிரகாமை கொண்டு போய் அந்த அமெரிக்க ஆஸ்பத்திரியில் டெஸ்ட் பண்ணால், சாராளை டெஸ்ட் பண்ண என்ன சொல்லியிருப்பாங்க, எந்த மடையும் சொன்னால் அவங்களுக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லி, சாராளுடைய கர்ப்பம் டெட், ஆல்ரெடி செத்து போச்சியா, உன் சரீரம் செத்து போச்சு, இனிமேல் இந்த குழந்தை பிறகு வாய்ப்பே கிடையாது, அப்படி தான் சொல்லியிருப்பாங்கல்ல. அதான் மருத்துவ ரிப்போர்ட். உண்மையை அவங்க சொல்லுவாங்க, நம்முடைய சரீரத்தை சோதித்து பார்த்து உண்மை சொல்லுவாங்க. ஆபிரகாமையும் சாராளையும் சோதிச்சிருந்தா மருத்துவத்தில் அப்படி தான் ரிப்போர்ட் எழுதியிருப்பாங்க, இவங்களுக்கு குழந்தை பெற வாய்ப்பே கிடையாது, காலெல்லாம் கடந்து போச்சு, அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. இல்லை, அதான் உண்மை. ஆனால் அந்த சூழ்நிலையில் ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். ஏன்னா கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், அவராலே முடியும், அவர் வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். அதனால் அந்த வாக்கு தத்தத்தை ஸ்தோத்திரம் பண்ணி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் என்று எழுதப்பட்டிருக்கிறாரு. அதை நான் உங்கள்கிட்ட சொல்லி சொன்னேன், நீங்கள் பயப்படாதங்க, டாக்டர்ஸ் தானே சொன்னாங்க, அவங்க முடிந்த அளவு அவங்களுடைய கண்டுபிடிப்பின்படி சொல்லியிருக்கிறாங்க. இதையும் தாண்டி நம் தேவனுடைய வல்லமை இருக்கிறாரு. அவர் அற்புதங்களின் தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். அவரால் உங்களுக்கு ஒரு குழந்தை தர முடியும், விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்போன்னு அந்த விசுவாசத்தோடு தான் ஜெபிக்க வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். நானும் அவருடைய சோகம் அவருடைய துக்கத்தை பார்த்துட்டு ரொம்ப பாரத்தோடு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உம்மாலே முடியும், மருத்துவர்கள் முடியாதுன்னு சொன்னால் உம்மாலே முடியும், ஆபிரகாம் சாராளுக்கு உம்மால் முடியுமானால் ஏன் இந்த பிள்ளைகளுக்கு முடியாது, உம்மால் முடியும், நானும் இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஒரு ஜெபம் பண்ணிட்டு, பயப்படாதங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு குழந்தை தருவார் என்று சொல்லிட்டு நான் வந்து விட்டேன். கிட்டத்தட்ட 1 வருடம் கழிந்து விட்டார். ஒரு நாள் 4 மாவடியில் நம்ம ஆஃபீஸில் இருக்கும்போது எனக்கு ஒரு செய்தி சொன்னாங்க. ஆஃபீஸ்லேருந்து வந்து யாரோ ஒரு தம்பதிகள் வந்திருக்கிறாங்க, அமெரிக்காவில் வேலை செய்கிறாங்களாம், இப்போ லீவுக்கு ஊருக்கு வந்திருக்கிறாங்க, ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு அவங்க வந்திருக்கிறாங்க, உங்களை பார்த்துட்டு போனேன்னு சொல்லி நீங்கள் இருப்பதை கேள்விப்பட்டு வந்துட்டாங்க. பார்க்குறேன்னு, சரி அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்களா, வர சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்க வந்தபோது ஒரு தம்பதியர் வந்தார்கள், கையில் ஒரு அழகான குழந்தையோடு கூட அவர்கள் வந்தார்கள். அவங்க சொன்னாங்க, அமெரிக்காவில் நீங்கள் வந்திருந்த போது ஜெபம் பண்ணீங்களே, ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணீங்க பாரத்தோடு, எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி இன்றைக்கி ஆண்டவர் அழகான குழந்தை தந்திருக்கிறார், இந்த குழந்தையை உங்கள்கிட்ட காண்பித்து எங்கள் குழந்தைக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக உங்களிடத்தில் வந்தோம் என்று அவ்வளோ மகிழ்ச்சியாக சொன்னாங்க. இயேசு எவ்வளோ அற்புதமானவர் பார்த்தீங்களா. ஆபிரகாமின் தேவன் இன்றைக்கும் அற்புதம் செய்கிற தேவன், முடியாததை முடிய செய்கிற தேவன். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே விசுவாசம். விசுவாசத்தில் நீங்கள் வல்லமை உள்ளவர்களாக மாறணும். இயேசுவால் முடியும். மருத்துவம் தானே முடியாதுன்னு சொல்லியிருக்கு, இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும், இயேசுவால் குணமாக்க முடியும், இயேசுவால் இந்த சூழ்நிலை மாற்ற முடியும், இயேசுவால் இந்த சூழ்நிலையிலையும் எனக்கு ஒரு வேலை கொடுக்க முடியும், இயேசுவால் இவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையை மாற்றித்தர முடியும். என் தேவன் பெரியவர், அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன். விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணி விசுவாசத்தில் வல்லவர்களாய் நீங்கள் மாறணும். சரியா? இப்போ நம்ம ஜெபிக்கலாமா விசுவாசத்தோடு? ஒன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை செல்வம் அல்லது கடன் பிரச்சனை மாறணும், வேலை கிடைக்கணும், உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு போராட்டம் நீங்கணும், எனி ப்ராப்ளம், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இயேசு அதை சரிப்படுத்த வல்லமை உள்ளவர். அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார், எல்லா பிரச்சனையும் சுமந்து முடிச்சிட்டார். அதை விசுவாசித்து இப்போ ஜெபம் பண்ணுவோம். உங்களுடைய ஜெப குறிப்பு வச்சுருக்கிறீங்களா?
என்ன தேவைன்னு எழுதியிருக்கிறீங்களா? நான் சொல்லியிருக்கிற ஒரு பேப்பரில் எழுதணும். கடன் பிரச்சனைனா இவ்வளோ கடன் பிரச்சனை மாறணும், வேலை, பிள்ளைகளுடைய திருமணம், கற்பத்தின் கனி, வீடு கட்டணும், என்ன பிளெஸ்ஸிங் வேணும் எழுதி பைபிளுக்குள்ளே வைத்து நீங்கள் தினமும் ஜெபிக்கணும். வாக்கு தத்தத்தை சொல்லி ரெட்டிப்பான நன்மை தருவேன் நீங்களே தாங்க ஆண்டவரே, நீர் வாக்கு மாறா தேவன், நான் சூழ்நிலை பார்க்கல, இந்த மாதிரி ஊரடங்கு, கொரோனா எதுவும் முடியாது, நான் எதையும் பார்க்கல, நீர் சர்வ வல்லமுள்ள தேவன், நீர் வெற்றி தருவீர், வழி தரப்பீர், ஜெயம் கொடுப்பீர், உயர்த்துவீர், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீர். விசுவாசிங்க. ஜெபம் பண்ணலாமா? அப்படியே முழங்கால் படுறீங்களா? குடும்பமாக முழங்கால் போடுங்க. எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு முன்னால், ஆபிரகாமின் தேவனே, நீர் என்னுடைய தேவன், ஆபிரகாமின் சந்ததியாக என்னை வைத்திருக்கிறீர், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்களுக்குரியது. அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவன், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியாய் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன், நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்யும். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து, தகப்பனே, ஆபிரகாமின் தேவனே, நீர் எங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், எங்கள் குடும்பத்தின் தேவன், நாங்களுமே விசுவாசிக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாம் எங்களுக்குரியது. சம்பூரணமாய் பூரணமாய் ஆசீர்வதித்த தேவன் எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யும். இந்த தேவைகளை சந்தியும். இந்த கற்பத்தின் கனியை அருளி ஆசீர்வதியும். இந்த தடைகளை நீங்க பண்ணும். கடன் பிரச்சனைகளை மாற்றி தாரும். இந்த நாளில் ஒரு அற்புதம் செய்து ஆண்டவரே, இந்த காரியத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்கி அருளும். நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம், உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிறோம், உம்முடைய வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நீர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனியான பலன் வரும் என்று சொன்னீர். அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அருளி செய்யும். எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும். எங்களைப் போல எங்கள் தெருவில் இருக்கிற எல்லா மக்களும் ஆண்டவர் ஆபிரகாமின் சந்ததியாக மாறணும். இயேசுவை விசுவாசித்து தேவனுடைய பிள்ளைகளாக மாறணும். எல்லா குடும்பத்திலும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம், ஆசீர்வாதம் வரணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லாரையும் அப்படி சந்தியும். அவர்களும் ஆபிரகாமின் சந்ததியாக இயேசுவின் ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ளே வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். மனம் திரும்ப ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், எங்களுடைய பிள்ளைகளாய் மாறட்டும். எங்களுடைய சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாஸ்டர், எங்களுடைய போதகர், எங்களுடைய பிஷப், எங்களுடைய ஊழியரை ஆசீர்வதியும். அவங்களும் இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆவிக்குரிய வல்லமைகள், கிருபைகள், வரங்களை கொடுத்து பயன்படுத்தும். எங்கள் சபை ஆசீர்வதிக்கப்பட்டு வளர்ந்து பெருகும்படி திரளான ஆத்துமாக்களை தாரும். எங்கள் மாவட்டத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ஆவியானவர் எல்லா சபையிலும் ஊற்றப்படட்டும். எங்கள் தமிழ்நாட்டில் எழுப்புதல் அக்னியை போடும். எங்களை ஆளுகிறவர்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும். அவர்கள் ரட்சிக்கப்படட்டும். அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். யுத்த மேகங்கள் சூழ்ந்து வருகிற எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே சமாதானம் உண்டாகட்டும். யுத்தம் வராதபடி காத்துக்கொள்ளும். அந்த சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். எங்களுடைய தேசத்தை பாதுகாத்து நடத்தும் இராணுவ வீரர்களை பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, இந்த டென்ஷனான சூழ்நிலையில் எங்கள் இராணுவ வீரர்கள் மீது பாதுகாப்பு இருக்கட்டும். அநியாயமாய் ஒருவருடைய ரத்தமும் சிந்தப்படக்கூடாது என்று ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் நீதி நியாயம் நிலைக்கும்படி உம்முடைய நீதியை விளங்க பண்ணும். ஆசீர்வதியும். பாதிக்கப்பட்ட மக்களை ஆசீர்வதியும். வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிற எல்லா மக்களையும் குணமாக்கி அருளும். பூரண சுகம் உண்டாகட்டும். நீர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார். தொடர்ந்து தினமும் குடும்ப ஜெபத்தை விட்டு விடக்கூடாது. உங்களுக்காக, உங்கள் ஊருக்காக, உங்கள் சபைக்காக, உங்கள் மாவட்டத்துக்காக, நம் தேசத்துக்காக, ஆளுகிறவர்களுக்காய் கருத்தாய் ஜெபிக்கணும். சரியா? கர்த்தர் ஆபிரகாமை போல சகல காரியத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுவரை கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருந்த நடத்தும். ஆமேன்.